கும்கி அப்படின்ற வேர்டு ட்ரெயின்டு எலிஃபெண்ட், பழக்கப்படுத்தப்பட்ட யானை, இதுதான் அந்த கும்கி. இந்த கும்கியை வடிவப்படுத்தி 14ஆம் தேதி இன்றைக்கி உங்கள் பார்வைக்கு, மக்களுடைய பார்வைக்கு, உங்கள் மூலமாக மக்களின் பார்வைக்கு வைப்பதற்கு முழு முதல் காரணமாக இருந்தவர் எனது காட் பிரதர் திரு பிரபு சாலமன் அவர்கள். இந்த கதையை உருவாக்கிட்டு இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு காரணமாக இருந்தவர் எனது அன்பு தம்பி திருப்பதி பிக்சர்ஸ் லிங்குசாமி அண்ட் போஸ் அவர்கள். அதையும் தாண்டி இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் பதிவு செய்வதற்கு துடித்த நிலையில் இருப்பவர் ஸ்டுடியோ கிரியேட்ஸ் ஞானவேல் ராஜா அவர்கள். ஒரு 3 மும்மூர்த்திகள் சொல்லலாம். இப்போ சமீபத்திய படங்களில் நான் வந்து கேரளாவெலாம் போகிற பொழுது, இப்போ மோகன்லால் சார் படத்தில் நடிக்கிற பொழுதெல்லாம் அந்த படத்தை விட்டாங்க. ரம்பி வீரன் ஹிட்டு, ஜோஷி சார், கும்கி எப்போ ரிலீஸ் அப்படின்னு. அப்புறம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்றைக்கி மோகன்லால் படத்தில் நடிப்பதற்கு காரணமாக இருந்தது எனது இயக்குனருடைய கைவண்ணத்தில் உருவான அந்த மெயினாக தான். அப்போ அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு மோகன்லால் சார் வந்து எப்போ ரிலீஸு, ஜோஷி சார் சொன்னார். நான் சொன்னேன் பிரபு சாலமன் சார் சொன்னால் அதுவரை ஜோஷி சாருடைய ஃபேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் போன உடனே மோகன்லால்கிட்ட ஃபோனை போட்டு கொடுத்து பிரபு சாலமன் சார்கிட்ட பேச வச்சேன். அப்போ இவர் சொல்கிறார், உங்களை வச்சு நான் படம் பண்ணணும், உங்களுடைய ஃபேன் சார் அப்படின்ற பொழுது, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வர்றேன் அப்படின்றார் மோகன்லால் சார். அடுத்து ஜோஷி சார்கிட்ட வந்து பிரபு சாலமன் சார் பற்றி பேசிகிட்டு இருக்கிற பொழுது, அவர் ஜோஷி சார் வந்து அவருடைய விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிரபு சாலமன் சார்கிட்ட சொன்ன விஷயங்கள்ட்டெல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ண பொழுது அவர் சொன்னார், நான் மைனாவை பார்த்துட்டு என்ன உழைப்பு அந்த இந்த உழைப்புக்கு தான் அவங்க கிட்டத்தட்ட அவர் வந்து 65வது வயது 78வது படம் எடுக்கிறாரு. நான் மைனா படம் போல ஒரு உழைப்பை நான் பார்க்கவே இல்லை, ஒரு டெக்னிஸ்டுடைய உழைப்பை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னார். அதே போல தான் ஒரு முழு நீள படத்தில் ஒரு 2 காட்சியில் யானை வந்தாவே மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அந்த மக்களுக்கு நம்ம ஏற்படுத்தும். இது படம் முழுக்க யானை. வெளிநாட்டில் படித்த பிள்ளை செவாலிய சிவாஜி ஐயாவோட பேரை, மரியாதைக்குரிய மனிதர்கள் மாணிக்கம் அண்ணன் பிரபு அவர்களுடைய புதல்வன், அன்னை இல்லத்தினுடைய அடுத்தவர் இருக்கலாம். ஆனால் அந்த களத்துக்குள்ளே வருகிற பொழுது சிவாஜி பேரன்றதுக்காகலாம் படம் நகர்த்த முடியாது, பிரபு அண்ணன் பையனுக்காகலாம் நகர்த்த முடியாது. அந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கியிருக்காரா, மக்கள் மன்றத்தில் அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாரா, அந்த மரியாதையை கொண்டு வருவாரா, இதை தான் மக்கள் இன்றைக்கி பார்க்குறாங்க. யாரோட பையனும் ஒரு இரவில் இங்கே வந்துடவே முடியாது. மேபி அரசியலில் வேணால் அது சாத்தியமாக இருக்கலாம், சினிமாவில் உழைச்சா தான் முடியும். அந்த உழைப்பை அந்த தம்பி போட்டிருக்கான். நாங்கள் இப்போ கூட சமயத்தில் ஒரு நுட்டம் கேட்டேன், சார் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்ட சீன் என்னங்க அப்படின்னாரு. நான் நடிக்கிறதுக்கு முன்னாலே கஷ்டப்பட்டேன், அதனால் நடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறதில்லை அப்படின்னு. அதுபோல் இந்த படம் முழுக்க அந்த தம்பி வந்து ஒரு முரட்டுத்தனமான உழைப்பை போட்டிருக்காங்கள. அதை தாண்டி வந்து பிரபு சாலமன் சார் வந்து நடிகர்கள் அப்படின்ற ஒரு மாயை அப்படின்றத அவர் சொல்லுவார், என் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கணுங்க அப்படின்னாரு. நான் திரும்ப சொன்னேன், எளிமையாக சொல்கிறேன், பணியோடு சொல்கிறேன், அவர் யாரை வேணாலும் வச்சு டைரக்ட் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் அவருடைய களத்துக்கு போகக்கூடிய ஒரு நடிகனுக்கு ஃபிட்னஸ் இருக்கணும். உடல் பலம் இல்லைன்னா அவ்வளோதான், திரும்பி வர முடியாது. மீண்டும் இந்த படம் முழுக்க ஒரு யானையை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது போகிறதுக்கு அந்தந்த கதாபாத்திரங்களாமே வாழ வச்சு எங்களை படம் போட்டு எடுத்துருக்கிறாரு. ஒரு படைப்பாளனுடைய மூளை கசக்கப்பட்டிருக்க வேண்டும், நடிப்பவர்களுடைய உடம்பு கசங்கி இருக்க வேண்டும். இந்த 2மே அங்கே நடந்திருக்கு. அதுபோக ஒட்டுமொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படத்தை தங்களது படமாக எடுத்துக்கிட்ட காரணத்தினால்தான் அன்பு தம்பி லிங்கவர்கள் சொன்னது போல இந்த 2 மாதம் 3 மாதம் காலதாமதமானது. அந்த படத்தை பார்க்கிற பொழுது நிச்சயமாக தாமதமானதற்கு சரியான காரணம் அந்த படத்தில் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க. இதில் ஒரே ஒரு அடிஷனலான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். மைனா படத்தில் 25வது நிமிஷத்தில் இந்த கதாபாத்திரம் என்றாகும் படத்துடைய எண்டு வரைக்கும் எனக்கு கொண்டு போனாங்க. இந்த படத்தில் எனது இயக்குனர் இந்த படத்தோட ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து இந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி எண்டு வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. படம் முழுக்க நான் சீரியஸாக இருப்பேன், பார்ப்பவர்கள் அத்தனை பேருக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு புதிய களம், முரட்டு உழைப்பு. ஒரு அன்பு அண்ணன் பிரபண்ணன் சொன்னாங்க, ஒரு 1982 நான் என்ட்ரியான தம்பி, 91 தான் சின்ன தம்பியில் தான் எனக்கு ஆல் சாங்ஸ் ஹிட்டு அப்படின்னாரு. ஆனால் என் மகனுக்கு முதல் படத்திலே ஆல் சாங்ஸ் ஹிட்டு அப்படின்னாரு. அப்பேற்பட்ட உழைப்பு தம்பி இமான் அவர்கள் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி
ஒரு நான் ஒரு தன்னடக்கத்தோட ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த படத்தில் விருது அப்படின்னு பார்த்தா ஒரு ஆர்டர் பண்ணிக்கலாம். எத்தனை விருது என்டர்டைன்மெண்ட் மக்களுக்கு பொழுதுபோக்கோடு கூடிய ஒரு படத்துக்கு கிடைக்கக்கூடிய விருது தான் தயாரிப்பாளரையும் காயப்படுத்தாமல் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த வகையில் இந்த படம் பொழுதுபோக்கோடு கூடிய ஒரு விருதுகளுக்குரிய ஒரு படமாக இருக்கும். அந்த வகையில் அன்பு தம்பி சுகுமார் அவர்களுடைய முரட்டு உழைப்பு இந்த படம் முழுக்க பரவி கிடக்கு. அதுபோக ஒரு சினிமாவுக்காக தனது வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு சுவாமிநாதன் அவருடைய மகன் அந்த தம்பியை படம் முழுக்க இயக்குனர் அவர்கள் வந்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. ஒரு எழுத்து உலகத்தால் அறியப்பட்ட ஜோ மல்லூரி அவர்களை அவருடைய திறமை பார்த்து வா உனக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு வழங்கியிருக்கிறாரு. இந்த படம் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குணச்சித்திர குன்று உருவாகியிருக்கிறாரு. அது போகிறதுக்கு 9வது படிக்கிற பொழுது இந்த பிள்ளைய வந்து ஈஸ்ட் வெஸ்ட் தெரியாமல் கூட்டிகிட்டு வந்தோம். இன்னைக்கு சுந்தரபாண்டியன் போட்டு கலக்கிவிட்டு அது வாட்டில் ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. அதுபோல் இந்த கலை இயக்கம் இந்த படத்தை பார்க்கிற பொழுது ஒரு அற்புதமான ஒரு செட்டு, மிக பிரமாண்டமான செட்டு, ஒரு ஜீவனுள்ள செட்டு, உயிர் நாடியாக இருக்கக்கூடிய ஒரு செட்டை அன்பு தம்பி வைரபாலன் அமைச்சிருக்காங்க. நாங்கள் மிகப்பெரிய ஒரு பிரயாணமாக போயிருக்கோம். எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கோம். கூட்டு உழைப்பு, ஒவ்வொரு காட்சியும் செதுக்கப்பட்டிருக்கு. பார்க்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அந்த நடு இதயத்தின் மையப்புள்ளியில் மிகப்பெரிய ஒரு பரவசத்தை உண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த தம்பி யுகபாரதிக்கு நன்றி சொல்லி விட இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.